வெல்கம் பேக் டு 3 Star எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜியோமி டிவி. இது மாடல் நம்பர் வந்து L32M75AN. இதில் என்ன கம்ப்ளைண்ட்னா டிஸ்பிளே தான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ டிவி உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ஸ்டாண்ட் பை லைட்டாக ரிலீஸ் பண்ணுறேன். பாருங்கள், பேக் லைட் தெரியுது, படம் எதுவுமே வரல. பேக் லைட் மட்டும் ஆன் ஆகுது. டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் தான் வரும். இதில் இதோடைய டிஸ்பிளே என்ன போட்டிருக்கான்றதை பார்க்கலாம் நம்ம. இதை பாருங்கள், டிஸ்பிளே நம்பரு ST3151A07-1-XC-3. இதுதான் வந்து டிஸ்பிளே. இதில் முதல்ல நம்ம வந்து வோல்டேஜ் எல்லாம் செக் பண்ணிடலாம். எந்தெந்த வோல்டேஜ் வருது, AVDD வருதா, VGH வருதா, VGL வருதான்றதை எல்லாத்தையும் செக் பண்ணிடலாம். செக் பண்ணிவிட்டு எந்த லைனு CKV லைன் ஷார்ட் ஆகுதா என்னன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ முதல்ல மல்டிமீட்டர் எடுத்துக்கலாம். டிவி ஆனில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், மல்டிமீட்டரில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேனலுக்குள்ளே வோல்டேஜ் 12 volt வருதான்னு பார்க்கலாம். இந்த ஃபியூஸில் வரும். இது பாருங்கள், 12 volt வருது. இந்த பக்கம் ஃபியூஸில் 12 volt வருது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம VGH பார்க்குறோம். VGH பாயிண்ட்டு இங்கே இருக்குது. VGH பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒன்றுமே வரல, 0 தான் காமிக்குது. நெக்ஸ்ட்டு VAA, அதாவது AVDD வோல்ட்டு. இது 15 volt வரணும், அதுவும் வரல, எதுவுமே வரல. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம AVDD வரலைனாலே எதுவுமே வராது. VDD, அதாவது 3.3 volt. வரும் VDDயில். அது மட்டும் வருது, 3.3 volt. அப்புறம் வந்து நம்ம VGL இருக்குங்க. VGL வோல்டேஜும் நம்மளுக்கு வருது. VGL வோல்டேஜ் வருது. VGH வரல, AVDD வோல்ட் வரல. AVDD வோல்ட் வந்தாலே நம்மளுக்கு VGH வோல்ட்டு வந்துடும். ஸோ நம்ம AVDD வோல்ட்டில் நம்ம ஒரு டெஸ்ட் ப்ராடை வச்சுட்டு இந்த டிவி ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம AVDDயில் ஒரு டெஸ்ட் ப்ராடை வச்சுக்கிட்டு ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்க்குறோம். வோல்டேஜ் வந்து போச்சுன்னா இந்த DC to DC IC வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்படி வரல, எதுவுமே வரலனாக்கா DC to DC IC தான் போயிருக்கும், ஒர்க் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ நம்ம முதல்ல இதில் AVDDயில் வச்சுட்டு டிவி ஆஃப் பண்ணிடணும். அதில் டிவி ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து நான் இப்போ டிவி ஆன் பண்ண போகிறேன். வந்துட்டு போயிடுச்சுன்னா DC to DC IC நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், மீட்டரில் காமிக்கிறேன் உங்களுக்கு. டிவி ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ண உடனே நம்ம இங்கே வைக்கணும் AVDD வால்ட்டில். பாருங்கள், வந்துட்டு போயிடுச்சு AVDD வால்ட்டு. AVDD வால்ட் வந்துட்டு போகுது. ஸோ DC to DC IC நல்லா இருக்குது. நம்மளுக்கு இந்த கேட் லைனில் தான் எதாவது ஷார்ட் இருக்கும். AVDD வோல்ட் வந்துட்டு போகுது. ஸோ அப்போ வந்து கேட் லைனில் தான் நம்மளுக்கு ஷார்ட் இருக்கும். இதுதான் கேட் லைனு. இதில் வந்து சைடு காஃப் வராது இந்த பேனலில். இது பாருங்கள், இதெல்லாம் கேட் லைனு லெஃப்ட் சைடு, இதெல்லாம் ரைட் சைடு. இப்போ நம்ம லெஃப்ட்டில் முதல்ல கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த AVDD வோல்ட்டெல்லாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு பிக்சர் வந்துடும். ஸோ இந்த கேட் லைன்ஸை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். முதல்ல வந்து ஒரு 6 லைனை நம்ம இதில் கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இங்கே சால்ட்ரு பண்ணிக்கலாம். நம்ம நடுவில் தான் கட் பண்ணதில்லை, இது சால்ட்ரு பண்ணுற மாதிரி தான், ஜம்பர் பண்ணிக்கலாம் நம்ம. அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்மளுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் சைடில் கட் பண்ணிடலாம். இந்த 6 லைனையும் கட் பண்ணிவிட்டு AVDD வோல்ட்டெல்லாம் வருதான்னு செக் பண்ணலாம். AVDD வோல்ட் வந்தால் கண்டிப்பாக பிக்சர் வந்துடும். ஸோ நம்ம இந்த லெஃப்ட் சைடில் நான் 6 லைனை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிவி ஆன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம வந்து 6 லைன் கட் பண்ணியிருக்கேன். நான் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கேட் லைன்ஸ் எல்லாம் 6 லைனை கட் பண்ணியிருக்கேன். 1 2 3 4 5 6 இந்த 6 லைன் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை போட்டு பார்க்கலாம், வோல்டேஜ் வருதான்னு பார்ப்போம்.
ஆன் பண்ணுறோம். ஏவிடிடி அதே மாதிரி தான் வந்துட்டு போயிடுது. ஸோ இன்னும் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகலை நம்மளுக்கு. இப்போ வந்து நம்ம 6 லைன் கட் பண்ணியிருக்கோம்ல, இன்னும் ஒரு 2 லைன் இதில் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வோல்டேஜை செக் பண்ணலாம். வோல்டேஜ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பிக்சர் வரும். ஸோ நம்ம இது இன்னும் 2 லைனையும் கட் பண்ணலாம். கட் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் செக் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் வந்து முதல்ல வந்து லெஃப்ட் சைட்லெல்லாம் கட் பண்ணியிருந்தேன். கட் பண்ணிவிட்டு இந்த லைன் எல்லாத்தையும் கட் பண்ணியிருந்தேன். லெஃப்ட் சைடில் கட் பண்ணிட்டோம், பிக்சர் வரல நம்மளுக்கு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், இந்த இதெல்லாம் சால்டர் பண்ணிவிட்டு ரைட் சைடுக்கு போனேன். ரைட் சைடில் எல்லாத்தையும் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன். ரைட் சைடில் கட் பண்ணிட்டோம், பிக்சர் வரல, இந்த வோல்டேஜ் வரல, ட்ராப் தான் ஆகிட்டே இருந்தது, ஏவிடிடி வோல்ட் வரல. இப்போ வந்து நான் இதை ரெடி பண்ணிட்டேன். நான் இது இப்போ வந்து வோல்டேஜ் எல்லாமே வர ஆரம்பித்து அதை உங்களுக்கு காமிக்கிறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். அதான் இந்த லெஃப்ட்டில் கட் பண்ணால் படம் வரல. ஓகே, சால்டர் பண்ணிட்டு ரைட் சைடு ஃபுல்லாக கட் பண்ணி பார்த்துட்டேன், அதுலேயும் படம் வரல. ஆனால் நான் வந்து 2 லைனை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஸோ அந்த லைனை கட் பண்ணோன்னே எனக்கு சரியாயிடுச்சு. இங்கே மேலே 2 லைன் இருக்குது பாருங்கள், இதுவும் அதாவது 45, 47 போட்டிருக்கு இல்லையா. இந்த லிங்க்கை நம்ம கட் பண்ணல, இதை மட்டும் தான் கட் பண்ணி பார்த்தோம். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இந்த மேலே இருக்கிறத மட்டும் இந்த ஒன்றே இந்த லிங்க்கை மட்டும் நான் கட் பண்ணோன்னே செட்டு ஓகே ஆகிடுச்சு. முதலையே நம்ம இதை கட் பண்ணியிருந்தால் சரியாக இருக்கும். நான் இதை நம்ம கவனிக்காதனால இதெல்லாம் கட் பண்ண வேண்டியதாக போச்சு, இதெல்லாம் கட் பண்ண வேண்டியதாச்சு. இப்போ நம்ம எந்த லைன் நம்மளுக்கு ஷார்ட் ஆகுதுன்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நம்ம கட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த லைனை நான் கட் பண்ணோன்னே உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன், உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த ஒரே ஒரு லிங்க்கை மட்டும் கட் பண்ணியிருக்கேன். இந்த லிங்க்கை மட்டும் கட் பண்ணோன்னே வோல்டேஜ் எல்லாமே வந்துடுச்சு. வேறு எதுவுமே நான் இப்போ கட் பண்ணல, எல்லாம் கிளியராக இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாமே சால்ட் அடிச்சிட்டேன். இதையும் இந்த சைடையும் கட் பண்ணி பார்த்தா இங்கேயும் வரல. ஸோ இதில் தான் நம்மளுக்கு ஃபால்ட் ஆகிருக்கு. இந்த ஒரு சிக்னல் சிகேவி லைனாக தான் இருக்கும். இது ஒன்றும் ஷார்ட் ஆகிருக்கு, கேட் சிக்னல் தான் ஷார்ட் ஆகிருக்குது. இதை நம்ம கட் பண்ணோன்னே இப்போ எல்லா வோல்டேஜும் சப்ளை வந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு இதுதான் ஏவிடிடி வோல்ட்டு. இந்த ஏவிடிடி வோல்ட்டை நம்மளுக்கு இப்போ செக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். டிவி வந்து ஆன் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு மீட்டர் 20ல் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து டிவியை ஸ்டாண்ட் பை லைட்டில் இருக்குது, ஸ்டாண்ட் பையில் இருக்குது செட்டு. இப்போ ஸ்டாண்ட் பை லைட் எரியுது. இப்போ வந்து நான் உங்களுக்கு டிவி ஆன் பண்ணிவிட்டு ஏவிடிடி வோல்ட்டை நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ டிவி ஆன் பண்ணிட்டேன், ஆன் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், டிவி பேக் லைட் எரியுது. நான் இப்போ வந்து ஏவிடிடி வோல்ட்டை உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இந்த ஏவிடிடி வோல்டேஜ் பாருங்கள், 15.9 வோல்டேஜ் வந்துருச்சு. அப்புறம் விஜிஹெச் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். விஜிஹெச் வந்து உங்களுக்கு ஏவிடிடி விஜிஹெச் வோல்டேஜ் இங்கே வரும். 27 வோல்ட் எல்லாம் வந்துருச்சு பாருங்கள். மீதி எல்லா வோல்டேஜும் நம்மளுக்கு வந்துச்சு. விகாம் வராமல் இருந்தது. விகாம் உங்களுக்கு செக் பண்ணி காட்டிடுறேன். விகாம் வோல்ட்டு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இப்போ பிக்சரை நம்ம பார்க்கலாம். பிக்சர் வந்துருச்சா இல்லையான்றதை நம்ம பார்ப்போம். அப்படியே அந்த டிவி உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன். இது வந்து ஜியோமி டிவி, ஜியோமி. இங்கே பாருங்கள், பிக்சர்லாம் தெளிவாக வந்துருச்சு, கிளியர் ஆகிடுச்சு. பாருங்கள், எல்லாம் தெளிவாக வந்துடுச்சு. ஓகே, இந்த டிஸ்பிளேயில் இந்த மாடல் நம்பர் டிஸ்பிளேயில் இந்த மாதிரி ஃபால்ட் ஆச்சுன்னா சிகேவி லைன்ஸ், அதாவது கேட் சிக்னலில் நம்ம கட் பண்ணி பார்க்கணும். எனக்கு இங்கே கட் பண்ணதுக்கப்புறம் தான் வோல்டேஜே எல்லாமே வந்தது, பிக்சரும் வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே இந்த இடத்துல கட் பண்ணி பாருங்கள். அப்படி வரலன்னா அதுக்கப்புறமா இங்கெல்லாம் கட் பண்ண பாருங்கள். ஏன்னா நான் இப்போ இங்கெல்லாம் கட் பண்ணி மறுபடியும் சால்டர் பண்ண வேலை அதிகமாகிடுது. அதனால் முதல்ல நீங்கள் இதை செக் பண்ணிக்கோங்க. இதை முதல்ல கட் பண்ணி பார்த்துங்க. இது 2 தானே இருக்குது, 2யுமே கட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒன்று சால்டர் பண்ணி பாருங்கள். ட்ராப் ஆச்சுன்னா உடனே இந்த சால்ட்ரிங்கை எடுத்து விட்ருங்க. நான் இப்போ ஒன்றே ஒன்று மட்டும் தான்
உங்களுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஒரு லைனை மட்டும்தான் இங்கே இருக்குது, இந்த ஒரு லைனை மட்டும்தான் உங்களுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். இது கட் பண்ண உடனே டிஸ்பிளே ஓகே ஆகிடுச்சு, எல்லா வோல்டேஜும் வந்துடுச்சு, பிக்சரும் வந்துடுச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.